இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, தாவரங்களுடைய மாற்றுருக்கள். என் கையில் இருக்க அந்த கொடி வகை செடி ஒரு பச்சை கம்பியை உருவாக்கி பக்கத்தில் இருக்க அரசங்கண்ணை பத்திரமா பிடிச்சிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். பொதுவாக தாவரங்கள் தங்களுடைய பாகங்களை மாற்றுருக்களாக மாற்றியிருக்கும். எப்படின்னு உதாரணம் சொல்லணும்னா, பீட்ரூட், கேரட் போன்ற காய்கறிகள் தங்களுடைய வேர்லேயே உணவை சேமித்து கிழங்காக மாற்றியிருக்கும். அதே போல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல் தண்டு தான் இலை மாதிரி மாறி இருக்கும். சப்பாத்தி கல்லியோட இலை முள்ளா மாறி இருக்கும். இதே போல் பல்வேறு தாவரங்களுடைய பாகங்களை மாற்றுருக்களாக மாற்றியிருக்கோம். பெரும்பாலான கொடி வகைகள் தண்டுகள் சற்று வலிமை குறைவாக இருக்கும். அந்த தண்டுகள் எல்லாம் காற்றில் ஒடிந்து விடாமல் இருப்பதற்காக பக்கத்தில் இருக்க ஏதோறும் செடிகளையோ கொடிகளையோ பிடித்து கொண்டு இது போன்ற பற்றுக்கம்புகளை சுற்றி வைத்திருக்கும். நீங்கள் ரெண்டாவதாக பார்க்குறது இன்னொரு கொடி வகை செடி. இது ஒரு இருவித்திலை தாவரம். தங்களுடைய விதையிலிருந்து 2 இலைகளை விடுறது எல்லாமே இருவித்திலை தாவரம் தான். பூசணி, சொரக்காய், புடலங்காய், பாகற்காய் போன்ற எல்லாமே இது போன்ற இருவித்திலை தாவரங்களாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.